ஏஜே கதவை திறந்துட்டு வராரு. பெட்ரூம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கு. ஆ. நான் உள்ள இருக்கேன். ஏஜே மெல்ல பக்கத்துல வராரு. அதுக்கப்புறம் ஐயோ! வேண்டாம், வேண்டாம். எனக்கு வெட்கமா இருக்கு, வெட்கமா இருக்கு. பாட்டி, ஆ? அதுக்கு பிறகு என்னன்னு அவர் சொன்னாதான் தெரியும். ஆ, அவர் தானே கனவு கண்டிருக்காரு பாட்டி. என்னம்மா நீ பெருசா ட்ரெய்லர்லாம் போட்ட படத்தை கேட்டா போட்டி வருதுன்னு சொல்ற? ஆமா, வருது கேப்போம். போட்டி வருதா? எப்படிம்மா? ஆ? எஸ் டாக்டர். எஸ் ட்ரீமை கண்டினியூ பண்ணலாமா? நான் ரூமுக்குள்ளே போகிறேன். ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன் எல்லாம் இருக்கு. பெட் மேலே ஹாசினி உட்காந்துட்டு இருக்கேன். ம்? ஐயோ என்னம்மா? ஆ. ஆ? பாட்டி, நீங்க போங்க. ம். நான் தனியா கேட்டுக்கிறேன். இது சின்னஞ்சிறுசுங்களோட பர்சனல் விஷயம். பெருசுக்கு இங்க என்ன வேலை? புரியுதுமா, புரியுது. நான் போறேன், நான் போறேன். உன் கூட டூ. நான் போறேன். ம். நான் பக்கத்தில் போகிறேன். எனக்கு கோவமா வருது. நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறேன். நீ எதுக்கு இங்க இருக்க? ஹாசினி, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி நான் கத்துறேன். ஹாசினி, இங்க என்ன பண்ற? என்ன இந்த டெக்கரேஷன் எல்லாம்? முதல்ல வெளியே போ. அவ திரும்புறா. ஆனா அது ஹாசினி இல்ல. பின்ன எவ அவ? அது அது என்னோட வைஃப் பிரவளி. யோ, அவ செத்து போய் தாயா நானே வந்தேன். டாக்டர், இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா? ஓ, எஸ் டாக்டர். ஓ ஓ அந்த மாதிரி ஒரு அர்த்தமா? ஓகே. ஐயோ, டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியலையே. பிரபுடி ஏன் அவர் கனவுல வந்தா? ஐயோ, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். மனசு சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அவர் கனவுலயாவது வந்தான்னு நினைச்சேன். அதுவும் இல்லையா? கடவுளே, இப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? பாட்டி கிட்ட நடந்தத சொன்னா அவங்க சிரிப்பா சிரிப்பாங்க. உடம்பு வச்சுட்டாரு அந்த ஏஜ். பாட்டி, யாராவது மனோ தத்துவ டாக்டர் கிட்ட போய் கேட்டாலே சரியான பதில் சொல்லிடுவாங்க. நீங்க எதுக்கு என்கிட்ட கேட்காம ஜோசியர் எல்லாம் வர சொன்னீங்க? ஷ், அமைதியா இரு. நான் உனக்கு நல்லதாம்மா செய்வேன். யாராவது நமக்கு நல்லது செய்றாங்கன்னா அந்த கடவுளா பார்த்து நமக்கு நல்லது செய்றாருன்னு அமைதியா இருக்கணும். நீ கைய மட்டும் அவர்கிட்ட காட்டு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏஜி கனவுக்கு என்ன அர்த்தம்னு ஏன் கைய பார்த்து ஜோசியர் எப்படி சொல்லுவாரு? அதெல்லாம் சொல்லுவாரு. பொய்யாதான் ஏதாவது சொல்லுவாரு. அர்ச்சனா விஷயத்துல அவர் சொன்னது ஏதாவது பொய்யா இருந்துச்சா? ஆ? அம்மா, ஆம், ஆ. ஹாசினி, அவர் வந்துட்டாரு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. வணக்கம்மா. வணக்கம் ஜோசியரே. சந்தோஷமா வாங்க. ம். வாங்க வாங்க. ம். உட்காருங்க. ஹாசினி, கையை காட்டு. ம். ம்.
என்ன ஜோசியரே, என்னன்னு சொல்லுங்க. நல்ல ரேகைகள் நாலா பக்கமும் ஓடுதுமா. நல்லது சாமி. கடவுளே, ரொம்ப நன்றி. ஆனா இருதயத்துக்கு போற ரத்தத்தை கொழுப்பு அடைக்கிறது மாதிரி ஏதோ வந்து தடுக்குதுமா. அந்த தடையெல்லாம் எப்ப நீங்கும் சாமி? அதுக்கு இந்த அம்மா பல ஆபரேஷன் பண்ணியிருக்கும் போல தெரியுதே. நீங்க சொல்லுங்க, அதுல வெற்றி ஏதாவது கிடைக்குமா? வெற்றி இருக்கு, ஆனா வெற்றிக்கு நிகரா போராட்டம் இருக்க. பொண்ணுங்க வாழ்க்கையே அப்படிதான் சாமி. இந்த பொண்ணோட வாழ்க்கை அதுக்கு மேலையில இருக்கு. எல்லாம் இருக்கும், ஆனா எடுத்து சாப்பிட தான் முடியாது. சீக்கிரமே சரியாயிரும். நம்பிக்கையோட இருங்க. எனக்கு எதிரின்னு யார் இருக்காங்க சாமி? பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரியும்பாங்க. அது உங்க விஷயத்துல கரெக்டா இருக்கு. ஐயோ, என்னக்கா இவனை கூட்டிட்டு வந்து நடு ஹால்ல உட்கார வச்சிருக்காங்க? அதான் யோசிக்கிறேன். நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா. ஏய் வா. சாமி, பயப்படாம சொல்லுங்க. ஆமா, நான் என்ன சொல்லிக்கிட்டுங்க? எனக்கு பொண்ணுங்க தான் எதிரின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பேர் அர்ச்சனான்னு சொல்லிருப்பாரே. அம்மாடி அம்மாடி, நீ கொஞ்சம் சும்மா இருமா. சும்மா இருக்கவா? எப்படி சும்மா இருக்கிறது? அவர் என்ன பத்தி என்னென்னமோ சொன்னாருன்னு நானே அவர் அறைய போனேன். நீங்க என்னன்னா அவருக்கு காஃபி கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க. இப்ப உன்னை பத்தில நாங்க அவர்கிட்ட கேட்கலம்மா, ஹாசினிய பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் போறியா? நாங்க இங்கதான் இருப்போம். இரு, தாராளமா இரு. நீங்க சொல்லுங்க சாமி. நான் எப்போ என்னோட எதிரிகளை தூக்கி போட்டு மிதிச்சு தூள் தூளாக்கி ஜெயிக்க போறேன்னு சொல்லுங்க. என்ன தூக்கி போட்டு மிதிப்பியா? எங்க மிதி பாப்போம். அர்ச்சனா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன அமைதியா இருன்னு சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. எனக்கு உரிமை இருக்கா? வெளியில தெரு வரைக்கும் சத்தம் கேக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒண்ணு இல்லப்பா. ஆமா, ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா பிரச்சனை இருக்கும். நான் போனதுக்கு அப்புறம் பெருசா வெடிக்கும். சாமி யாரு? சாமி கைரேகை பாக்குறவரு. உன் கைய காட்டு, உனக்கும் பார்த்து சொல்வாரு. ஓ, கனவுக்கெல்லாம் பலன் சொல்லுவீங்களா சாமி? கனவா? ஐயா, நம்ம தனியா பேசலாமா? தனியா பேசுற அளவுக்கெல்லாம் அது ஒன்றும் கெட்ட கனவெல்லாம் இல்லை. தாராளமா எல்லாரும் முன்னாடியே பேசலாம். யாருக்கு கேட்க பிடிக்கலையோ அவங்க போலாம். ஐயா, என்னை பத்தி சொல்லிடுறேன். எனக்கு பொய் சொல்ல தெரியாது. உண்மையை அப்படியே சொல்லிடுவேன். தாராளமா சொல்லுங்க. இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை. போன ஜென்மத்துல பண்ணேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். உங்க கையை காட்டுங்க. ஜாதகம் கட்ட கூட கணிப்புல தவறலாம். கைரேகை பொய் சொல்லாது. நீங்க சொல்லுங்க சாமி. சகுனமே சரியில்லைப்பா. இவ வேணும்னே தான் தும்மி இருப்பா. ஆமாமா, எங்களுக்கும் அப்படிதான் தெரியுது. ஆமா, வேணும்லாம் தும்ம முடியாதுன்னு ஏஜேக்கு நல்லா தெரியும். பாத்தீங்களா ஏஜே, நீங்க இருக்கும் போதே என்னென்னலாம் சொல்றான்னு? நீங்க இல்லாதப்போ என்னென்ன பண்ணுவான்னு யோசிச்சு பாத்தீங்களா? நான் யதார்த்தமா தானே சொன்னேன். ஆமா ஆமா, இது யதார்த்தமா? பின்ன என்ன? ஷோ, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். சும்மா யதார்த்தம் பதார்த்தம் சொல்லிக்கிட்டு. சாமி, சாரி சாமி, பரவாயில்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க எல்லாரும் அப்படிதான்.
ஏமா நீ நிஜமாதான் தும்முனியா? இல்ல பாட்டி, சும்மா தான் தும்முன. 4 பேருக்கு முன்னால நம்ம பர்சனல் விஷயங்களை ஜோசியர் கிட்ட கேட்க கூடாது பாட்டி. இவ்வளவு வாய் மூடிட்டு இருக்க சொல்லுங்க. சும்மா பேசிக்கிட்டு போன மறந்துட்டேன் சாமி. போயிட்டு வரேன். இறைவா, என்னடி? அப்ப நான் வரேம்மா. ஜோசியரே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிம்மா. போலாம் வா. அம்மா, அவர் கைய பார்த்தேன். அவருக்கு நீங்க 2வது மனைவியா? ஆமா. உங்களுக்குள்ள சண்டையா? ஆமா. நெருக்கமான உறவு இல்லையா? ஆமா. அவர் மனசுல நீங்க புள்ளியாதாம இருக்கீங்க. அப்படியாவது இருக்கேனே. ஆனா இன்னொருத்தி கோலமாலாம் இருக்கா. யாரு? அவரோட முதல் மனைவி. அவங்க தான் இருக்காங்களா இல்லையான்னு உங்களால சொல்ல முடியல. ஆனா அவர் மனசு பூரா அவங்க தான் இருக்காங்க. கனவுல கூட வந்து போறாங்க. நேர்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா நீங்க அவர் மனசுல நிலா மாதிரி வளர்ந்து தேஞ்சு போயிருக்கீங்கம்மா. அவரை நான் எப்படி என் வழிக்கு கொண்டு வரது? அம்மா, நீங்க உங்க வேலையை செய்யுங்க. காலம் அதோட வேலையை செய்யும். நல்லதே நடக்குமா. என்னப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறா? இப்படி இவன் என்கிட்ட பேசினதே இல்லையே. சொல்லுப்பா. ஹாசினியை பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நானும் நீ இந்த மாதிரி சொல்றதுக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க என்கிட்ட என்ன முடிவு எதிர்பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. நீயும் நல்ல முடிவாதான்ப்பா எடுத்திருப்ப. கண்டிப்பா அது எனக்கு ஒரு நல்ல முடிவுன்னு தோணுது. அப்ப ஹாசினிக்கும் அதான் நல்ல முடிவா இருக்கும். ஹாசினி என்னை விட்டு விலகி போக சம்மதிப்பாளா? ஏன்பா அவளை விரட்டுறதுக்கு ஆசைப்படுற? அவளை விரட்ட ஆசைப்படல. அவளா என்னை விட்டு போவாளான்னு தான் கேட்டேன். ஏன்? கொஞ்ச நாளா ரொம்ப தப்பான எண்ணங்களோட வந்து என்ன பாக்குற பாட்டி. தப்புன்னா? தப்புனா புரிஞ்சுக்கோங்க பாட்டி. என்னன்னு தெரியல. ஆனா அந்த ஐடியா கொடுத்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன். யார் அந்த மாதிரி மட்டமான ஐடியால கொடுக்குறாங்கன்னு தெரியல. அச்சச்சோ, எல்லாமே நம்ம ஐடியா. என்ன யோசிக்கிறீங்க பாட்டி? இல்லப்பா, அவளும் பொண்ணு தானப்பா. அவளுக்குன்னு சில ஆசா பாசம்லாம். கரெக்ட். இப்பதான் என்னோட ரூட்டுக்கு வரீங்க நீங்க. அவளோட எதிர்பார்ப்புகளுக்கும் என்னோட மனநிலைக்கும் சுத்தமா ஒத்து வரவே மாட்டேங்குது. ஏன்பா? ஏன்னா அவளை எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கலன்னா என்ன பாட்டி சொல்றது? அவளுக்கு நான் சரியான ஆள் இல்ல. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா பாட்டி, என் வாழ்க்கையில எப்படியோ அவ உள்ள வந்துட்டான். நானும் அவ கூட சந்தோஷமா வாழ்ந்தேன். அவளை விரும்பினேன், இல்லன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போன சகாப்தம். இப்போ நான் அவளை காயப்படுத்த விரும்பல. என்னால யாருமே வருத்தப்படக்கூடாது. அவளா என்னை விட்டு போயிடணும். அவ என் கூட இருக்க கூடாது, அவ்வளவுதான். இப்ப அதனால என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அதனால நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன். அமைச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எப்படிப்பா? அவளுக்கு எப்படி வேணுமோ அப்படி. அவளுக்கு நீ யாருப்பா?
நான் அவளோட புருஷன்னு அவ சொல்றா, நீங்க சொல்றீங்க, ஊர் உலகம் சொல்லணும். ஆனா நான் அப்படி பார்க்கல பாட்டி. என்னால அவளை அப்படி நினைக்கவே முடியல. இங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விரிசல்கள் எல்லாம் நான் பெருசா கண்டுக்கிறதே இல்லை. அது நடந்த உடனே அதை கடந்து நான் போயிட்டே இருப்பேன். ஆனா அவ செஞ்ச நம்பிக்கை துரோகம் இருக்குல்ல, அதுதான் என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல பாட்டி. என்னப்பா மறுபடியும் துரோகம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? பிரபலியை நீ கொன்னுட்டன்னு பழி போடுற பொய்யான ஆதாரத்தை அவ எடுக்க வந்தா. நீதான் பிரபலியை கொல்லவே இல்லையே, அப்புறம் ஏன்பா நீ வருத்தப்படணும்? அப்போ பிரபலி எங்க பாட்டி? அதை கண்டுபிடிக்க சொல்லி தான் கோர்ட்டு சொல்லியிருக்கேப்பா. அவ உயிரோடு இருப்பாளா? ஆ, தெரியலையேப்பா. இருந்தா எங்க இருக்கா? ஏன் அவ வரல? அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு நீ விசாரி, தேடு. போலீஸோட சேர்ந்து அவளை கண்டுபிடி. அதுக்காக ஹாசினி அனுப்பிடலான்னு சொன்னா அவ எங்கப்பா போவா? அவ வீட்டுல போய் கூட அவளால வாழ முடியாதுப்பா. அவளோட சித்தி இங்க வந்து ஏஜைய தூக்கி போட்டுட்டு வந்துரு, உனக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா. அதுதானே நானும் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு பாட்டி? பிடிக்காதவங்க டிவோர்ஸ் பண்ணி ஒருத்தரை விட்டு விலகி போறதே இல்லையா பாட்டி? ஐயோ பாட்டி, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், நான் மனசு விட்டு பேசுறேன், கொஞ்சம் பேசுங்க. நீ ஹாசினிய விட்டுட்டியேப்பா. ஐயோ நான் விடலையே பாட்டி. என்ன விடல? பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறியேப்பா. அவ என் பொண்டாட்டி இல்ல பாட்டி, நான் அவளை தொட்டது கூட இல்ல. தொட்டாதான் பொண்டாட்டின்னு நினைக்கிறியா? தொடாம இருக்கிறது அவளுக்கு ஒரு வேதனை தானே. நீ ஏன்பா அவளை தொடல? என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? எனக்கு மனசு இல்ல. ஏன்? என் மனசு என்கிட்ட இல்ல பாட்டி. என் மனசு பிரபலிக்கிட்டு தான் இருக்குன்னு மறுபடியும் எனக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஹாசினி இங்கிருந்து அவளோட வாழ்க்கைய பாழாக்கிக்க வேணாம்னு சொல்லுங்க. நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன். அவளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு கொடுப்பேன். அவளுக்கு ஒரு காரு பங்களா எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அவ எங்கேயோ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன் பாட்டி. ஆனா 2 பேரும் கூட இருந்தா 2 பேருக்கும் அதிருப்தி தான். நீங்க இத பத்தி பொறுமையா யோசிங்க. அதை விட பொறுமையா அவளுக்கு இதை புரிய வைங்க. ஏஜே, இதுதான் எதிர்பாராத சந்திப்புங்கிறது போல இருக்கு. காலையில இருந்து அவரை பாப்பேன்னு எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு. ஏய் பர்வீன், என்ன இந்த பக்கம்? நீங்க எங்க இந்த பக்கம்? இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு இருக்கு, அதனால நான் இங்க இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். சரி அவன் கூட போய் அங்க சாப்பாடு சாப்பிடலாம் பார்க்கலான்னு சொல்லி தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க இன்னும் இந்த பழக்கத்தை விடலையா? எந்த பழக்கத்தை? அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அங்க போய் ஏன் அங்க நல்லா இருக்குன்னு மற்ற ரெஸ்டாரண்ட்டுக்காரங்க பாக்குற பழக்கத்தை. ஓ, ரெஸ்டாரண்ட் காரங்களோட டாக்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அது சும்மா கெஸ் பண்ண. நாட் பேட், குட் கெஸ். உங்களை இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. யாரை கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு? சாப்பிடதான் என் கூட. ஐயோ என்ன ஐயோ? சாப்பிட தானே கூப்பிட்டேன், என்ன போருக்கா கூப்பிட்டேன்? என் ஃப்ரெண்ட் என் கூட வரேன்னு சொன்னா, ஆனா திடீர்னு ஃபோன் பண்ணி என்னால வர முடியாது, நான் வேலையில இருக்கேன்னு சொல்லி என்னை கழட்டி விட்டுட்டான். சாரி. ஓ, நீங்க பிஸியா இருக்கீங்களா? ஆமா, அப்பாவுக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ் வாங்கணும். வாங்கல, வண்டியில போயிடலாம். இல்ல பரவாயில்ல. சரி, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறேன். ஐயோ ஐயோ பரவாயில்ல.
நீங்க ஐயா ஐயோன்னு அடிக்கடி சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அப்படி சொல்லுவாங்க. என் மனைவி பிரவலின்னு சொல்ல, ஏன் ஒருத்தங்கன்னு சொல்ற? ஐயோ என்ன இதுக்கும் ஐயோ தானா? இல்ல, தெரிஞ்ச ஒருத்தங்கன்னு சொன்னீங்களே, யாரு? என் மனைவி.